ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தீபா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து முட்டை பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து நான் வந்து 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மிளகுத்தூள், கொத்தமல்லி தழை, உப்பு, பச்சை மிளகா பூராமே சிறிதளவு எடுத்துக்கோங்க. 3 முட்டையை நம்ம வந்து நல்லா உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதோடு வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். இதெல்லாம் உப்பு, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், மிளகுத்தூள் இதையும் சேர்த்துருவோம். நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். அதோடு இந்த உப்பு, மிளகுத்தூள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் முட்டையில் வந்து அந்த நுரப்பகுதி வரந்தாண்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வந்து நம்ம எடுத்துக்கிறணும். இதே நல்லா வந்து நம்ம பணியாரம் ஊற்றுறதுக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து அடுப்பில் வந்து நம்ம வந்து பணியார சட்டியை வச்சுட்டு சட்டி வந்து கொஞ்சம் சூடான பிறகு நல்லா நம்ம இந்த எல்லா குழிகள்லேயும் வந்து நம்ம வந்து எண்ணெயை வந்து நல்லா ஊற்றி விட்டுறலாம். இப்போ நல்லா வந்து எண்ணெய் சூடான பிறகு வந்து நம்ம கலக்கி வச்சுருக்க அந்த முட்டை இதை வந்து நம்ம வந்து மிக்சிங்கை வந்து ஊற்றி விட்டுறலாம். ரொம்ப ஊற்ற வேணாம், ஒரு 3/4 இதுக்கு வந்து ஊற்றினா போதும். ஏன்னா அது வெந்து வர்றப்போ வந்து நல்லா பொங்கி வரும். அதனால் வந்து 3/4 இதுக்கு வந்து ஊற்றினாலே போதும். இப்போ நல்லா கொஞ்சம் வெந்துருச்சு. இதை நல்லா வந்து நம்ம பிரட்டி விட்டுறலாம். இந்த முட்டை பணியாரம் வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம எப்போயுமே ஆம்லேட், ஆஃப் ஆயில் இப்படி தான் நம்ம வந்து குழந்தைகளுக்கு வந்து செஞ்சு கொடுப்போம். இதை நம்ம வந்து பணியாரம் மாதிரி செஞ்சு கொடுத்தா வந்து குழந்தைகள் ரொம்ப வந்து விருப்பப்பட்டு சாப்பிடும். அதனால் வந்து நம்ம வந்து இப்படி முட்டையை வந்து பணியார சட்டியில் ஊற்றி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக திருப்பியாச்சு. இப்போ எல்லாம் வெந்துருச்சு. இதை வந்து நம்ம வந்து வேறு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.